நம்முடைய உஸ்தாத் அவர்களுடைய நினைவலைகளை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். மௌலவி சித்திக் நூரைன் அவர்கள். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد صلوا على الحبيب اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله நம்முடைய உஸ்தாதுடைய அவர்களை பற்றிய நினைவுகள் மஜ்லிஸிலே அமருவதற்கான பாக்கியத்தையும் கேட்பதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் நல்கி இருக்கிறார். நல்கி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. கண்ணியத்திற்குரிய நூலின் உலமாக்களே, உஸ்தாத் அவர்களே, என் மூத்த சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என் சலாத்தை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக சத்தியமாக மிகைப்படுத்தி பேசுபவர்களாக உங்களுக்கு முன்னால் நம்முடைய மாணவர்கள், நம்முடைய ஹாஜியார் அவர்களின் மாணவர்களாக தங்களுக்கு மத்தியில் பேசி சென்றவர்கள் எல்லாம் ஏதோ மிகைப்படுத்தி பேசுகிறார் போல் இருக்கிறது என்பதாக நீங்கள் நினைக்கலாம். சத்தியம் என்று சொல்லுகிறோம், இப்படிப்பட்ட ஒரு பன்முக ஆளுமை உடையவர்களை நாங்கள் இழந்து நிற்கிறோம் என்ற கவலையை தான் முன்பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் நூலின்பமாக. அனைத்து துறைகளிலும் பிரசித்தி பெற்றவர்களாக சொல்ல வருகின்ற விஷயத்தை ரத்தின சுருக்கத்துடன் சொல்லுபவர்களாக, தன் தோற்றத்திலும் பேச்சிலும் வீரத்தை தெளிப்பவர்களாக, தன் பார்வைகளில் ஆன்மீகத்தை சொட்டுபவர்களாக, தன்னுடைய நிர்வாக திறனின் மூலமாக எப்படியெல்லாம் காரியம் நடத்தி காட்ட வேண்டும் என்ற முன்னுதாரணம் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். அந்த நசீபை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அவங்க நடக்கிற ஒவ்வொரு நடைக்கும் அர்த்தம் சொல்லுவான். ஹாஜியார் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. யோசிக்கிறாங்கன்னு சொன்னா கை ரெண்டையும் சேர்த்து 2 விரலையும் கசைக்க ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய உதட்டு கீழ் உதட்டில் தன்னுடைய கலிமா விரலை வைத்து தேய்ப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மாணவரை அவர் அழைக்கிறார் என்று சொன்னால் தன் புருவத்தின் மூலமாக அழைத்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்கள் கம்பீர தோற்றத்துடன் வந்த நுழைவாரில் வருகின்ற சமயத்திலே எங்கள் மனதில் எல்லாம் ஆசிரியர் வந்து விட்டார் என்று பயம் இருக்கிறார்கள். எங்கள் உஸ்தாத் வந்து விட்டார்கள், பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான ஆசான் வருகிறார்கள் என்ற மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இருப்போம். கடைசியா சொன்னா ஒரு தத்துவம், ஒரு தத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கான உதாரணம் ஹாஜியார் அவர்கள். ஒரு நகைச்சுவை நயமா சொல்லுவாங்க, தத்துவத்திற்கு உதாரணம் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்ப கூப்பிட்டு ஒரு மாணவனை கூப்பிட்டு, நான் இப்ப ஒரு தத்துவம் சொல்றேன், அந்த தத்துவத்தை சரியா சொல்லு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்ன தத்துவம் மாணவன் கேட்க, ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒழிய ஒரே மாதிரி இல்லை. பல பேர் பாக்குறீங்க, 1 மணி ஆச்சு, இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் அப்படிங்கிற நடக்கும் தெரியும். அந்த மாணவன் யோசித்தார், என்னத்தான் சொல்ல வருகிறீர்கள் என்பதாக. இப்பொழுது விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு இடம்பா, அதுல ஒருத்தர் பார்க்கறதுக்காக போறாரு. தொடர்ச்சியா ஒவ்வொன்னா பார்த்துட்டு போறாரு. 5வது ரூம்ல ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தலைமுடியை பிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு லைலா லைலான்னு கத்திட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே அட்டெண்டரை பார்த்தாரு. எதனால எப்படி ஆனா அப்படின்னு பாக்குறாரு. அட்டெண்டர் சொன்னாராமா, லைலான்னு ஒரு பிள்ளைய லவ் பண்ணான், கடைசியில கை கூடாம போயிடுச்சு, இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படியே பார்த்துட்டு போனவர் ஒவ்வொரு ரூமா பார்க்க கடைசியா இருக்கிற ஒரு 20வது ரூம், அந்த ரூம்ல போய் பார்த்தா
அவனும் மாதிரியே ஒருத்தர் அதே மாதிரி சட்டையை கிழிச்சுக்கிட்டு முடியை கிழிச்சுக்கிட்டு லைலா லைலான்னு சொல்லிட்டு இருக்கான். அட்டண்டர் பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு, 2 பேரும் ஒரே பொண்ணை பார்த்துருக்குறாங்க, கை கூடாதனால இவனும் இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, அட்டண்டர் சொன்னாராமா, தப்பா சொல்றீங்க, அவன் லவ் பண்ணி பைத்தியமானா, இவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒழிய ஒரே மாதிரி இல்லை என்ற இந்த உதாரணத்தை சொல்லுவதற்காக, நகைச்சுவைப்படுவதற்காக இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுவார்கள். கண்ணியவான்களே, எல்லா உஸ்தாதுமார்களையும் முன்வைத்து பார்க்கின்ற சமயத்தில் எத்தனையோ பிஎஸ்பி ஹஜ்ரத்கள் போன்ற செய்வாபி ஹஜ்ரத்கள் அவர்களை எல்லாம் பார்த்த நாங்கள் அனைவரிடத்திலும் குறிப்பிட்ட ஆளுமையின் மீது பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வருகின்ற தன் மாணவர்களுக்கு குறிப்பிட்ட துறையை மட்டும் சொல்லுவவர்களாக இருந்தார்கள். மருத்துவ துறைக்கு சென்றால் மருத்துவர் இன்ஜினியரை பற்றி சொல்ல மாட்டார். இன்ஜினியரிடத்தில் சென்றால் அவர் தச்சரை பற்றி பேச மாட்டார். தச்சரிடம் சென்றால் அவர் கிளம்பிங்கை பற்றி பேச மாட்டார். ஆனால் எல்லா துறையையும் ஒன்று சேர பெற்றவர்கள் தான் எங்களுடைய மதிப்பிற்குரிய, எங்களுடைய சதை துண்டு என்ற அளவுக்கு நாங்கள் சொல்ல காத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஹாஜியார் அவர்கள். எல்லாத்தையும் அங்க பார்க்கலாங்க. ஒரு ஆலிமுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத அவங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ரத்தின சுருக்கத்தோடு புரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. நமக்கு முன்னாடி பேசி சென்ற சுல்தான் ஹசரத் அவங்க சொன்னாங்கல்ல, எனக்கு இவ்வளவு நாளை இவ்வளவு பேர் வந்தது, இதெல்லாம் எப்படி தெரியுமா? இதுக்கு முன்னாடி பேசி சென்ற அஜ்மல் ஹசரத் போன்றவர்கள் எல்லாம் சொல்லி காட்டினார்கள். நான் ஒன்னே ஒண்ணுதான் ஃபாலோ பண்ணேன். ஹாஜியார் சொன்ன ஒன்னே ஒண்ணு, பள்ளிக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி போங்க, அதே போல பள்ளியில் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வெளியே வாங்கன்ற ஒன்னைத்தான் அமல் செய்தேன். இவ்வளவு தூரம் எனக்கு அவர்கள் பெரும் பதவிகளை கொடுத்து அரையணையில் அமர வைத்திருக்கிறார் என்பதாக பதிவு செய்தார். அனைத்து துறைகளுக்குமான பதில் ஹாஜியாராக இருந்தார்கள். ஒரு ஆலிம் எப்படி பேச வேண்டும் என்ற ஆரம்பத்தில் இருந்து, ஒரு மஜ்லிஸில் கலந்து கொண்டால் எப்படி இருக்க வேண்டும், நிக்கா மஜ்லிஸில் அவர் தோரணை எப்படி இருக்க வேண்டும், ஒரு மஜ்லிஸுக்கு சென்றால் எப்படி இருக்க வேண்டும், அவன் ஒரு நிக்காவுக்கான கவுன்சிலிங் கூட்டத்துக்கு சென்றால் எப்படி செல்ல வேண்டும், அது தலாக்குடைய மஜ்லிஸாக இருந்தால் எப்படி செல்ல வேண்டும், அவனுடைய பார்வை, அவனுடைய செயல் திட்டம், அவனுடைய ஜமாத்தார்களிடத்தில் எப்படி அணுகுதல் வேண்டும், அவனை ஹஜ்ஜுக்காக அழைத்து சென்ற கைடன்ஸாக இருந்தால் அவன் எப்படி செய்ய வேண்டும் என்ற புத்த ப்ராஜெக்ட் நான் ஒரு 12 சொல்லியிருப்பேன். அத்தனையும் சொல்லி காட்டினார்கள். ஹாஜியார் பெருந்தைகள் மட்டும் என்று சொல்வதை காட்டிலும் வெளியில இப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பேச்சு சென்றவர் சொன்னாரல்ல இல்லையா, சதீரத்து சொன்னாரு பட்டமளிப்பில்லாத, நீங்க எல்லாம் ஆலிமுடைய தோரணையில இருக்கணுமா, உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கணுமான்னு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஆஜியார் வந்து 5 நிமிஷம் தான் பேசினாங்க. ஆலிம்கள் சுருண்டு இருப்பதை நாங்கள் யாசிக்கவில்லை, அவர்கள் விரிந்து காணப்பட வேண்டும், அவர்கள் கலைப்பு என்ற பீடத்தில் அமர வேண்டும், ஐபிஎஸ் என்ற தோற்றத்தில் இருக்க வேண்டும், அவர்கள் கிளர்க்காக, அவர்கள் ஏர்போர்ட் இன்ஜினியராக, அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் படித்தவர்களாக ஆலிம் என்ற தோற்றத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் யாசிக்கிறோம். அவர்களும் உயர்ந்திருக்க வேண்டும், அவர்களை சுற்றி இருப்பவர்களும் உயரத்தை தொட வைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய மாபெரும் போராட்டம். அதிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது அன்பூர் என்பதாக பதிவு செய்தார்கள். கண்ணியவான்களே, அவர்கள் எவ்வளவு தூரம் பிரசித்தி பெற்றிருந்தார்கள், எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆளுமையை பதிவு செய்தார்கள் என்று சொன்னார். நீங்க எல்லாத்துக்கும் எல்லா துறையும் சொன்னவங்க, ஒரே ஒரு துறை ஆழமாக பதிவு செஞ்சாங்க. தசவுடைய துறையில எங்களுக்கு எப்பயும் போதிக்காமல் இருந்தது. அனைத்து நிலைப்பாடுகளின் தசவுகளில் அவர்கள் ஆளுமையாக இருந்தார்கள். பேசுகின்ற பேச்சுக்களும் நடைமுறைகளையும் எங்களை தசவுவின் பக்கம் திரும்புவர்களாக இருந்தார்கள். உங்களுடைய விஷயத்தை மாதத்தில் வருவதாவது நீங்கள் பார்த்துவார்கள் என்பதாக பதிவு செய்தார்கள். அவர்களுடைய பாடத்துடைய விஷயங்களை நாங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தால், மகரிப்புக்கு அப்புறம் வாக்கிய ஓதுற பழக்கம் இருக்குல்ல, ஒரு தடவை ஹாஜியார் அவங்க வந்திருந்தாங்க. எப்படி வர பழக்கம் இல்லை, நாங்க இருந்த சமயத்துல அன்னைக்கு வந்திருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பாடம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கித்தாபு ஓபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தவங்க மூடிட்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, ஏன் நேரத்துல வாக்கிய ஓதுனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓதுனோம் ஹாஜியார், எல்லாரும் ஓதுனோம். உண்மையை சொல்லுங்கம்மா, ஓதுனீங்களா? அது பாட்டு ஓது, நீங்க பாட்டு ஓதிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஹாஜியார், நாங்களும் ஓதுனோம். கடைசிக்கு சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க, ஏதோ நான் செய்யாத அமல உங்களை செய்ய வைக்கிறது நினைக்காதீங்கம்மா,
நாம் பின் சுண்ணத்து தொழுகின்ற சமயத்தில் பாக்கியாவை முழுவதுமாக ஓதி முடித்துத்தான் எந்திரிப்பேன் என்பதாக பதிவு செய்தார்கள். ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமா? அவர்களுடைய கடைசி நேர காலகட்டத்தில் ரூஹ் பிரிந்து விடுமா அல்லது இருக்குமா என்ற அந்த வரலாறு நிலையில் சொல்லி காண்பித்தார்கள். பக்கத்தில் இருக்கின்ற நூலை இடத்திலே பாக்கியாவை போட்டு வை, கால் பக்கத்தில் வை என்று சொன்னார்கள் என்பதாக பதிவு செய்தார்கள். அவ்வளவு தூரம் ஆவிதாக இருந்தார்கள். வீட்டுக்கு வருபவர்களை உபசரிப்பவர்களாக இருந்தார்கள். அது யாராக இருக்கட்டும், என் மாணவனாக இருக்கிறான், அவன் தானே வந்திருக்கிறான், பள்ளியுடைய வேலைக்கு தானே வந்திருக்கிறான் என்றெல்லாம் பார்ப்பது அவருடைய வேலையிலே வந்தார்களுக்கு உபசரிப்பில் மிக உயர்ந்த உபசரிப்பை செய்பவர்களாக இருந்தார்கள் ஹாஜியார் அவர்கள். எல்லா விஷயத்திலும் எல்லா துறைகளிலும் ஒருத்தர் எப்படிப்பா இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைய முடியும் என்று பார்த்தால், பார்ப்பதற்கு நீங்கள் யாசித்தால் அதற்கு மொத்த ரூபம் ஹாஜியாரை தவிர வேறு ஆளும் சொல்ல முடியாது. யார் வந்தாலும் அவர்களுக்கு தகுந்த அளவில் கவுன்சிலிங், ஒரு மாணவர்களிடத்துடைய சபையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற கவனிப்பு, அதிலே உஸ்தாத்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள், பொறுப்புதாரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இதுவே ஒரு 2 ஜமாத்தார்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று உன்னிப்புடனும் செயல்பாடுடனும் தன்னுடைய வார்த்தைகளை வெளியிடுபவர்களாக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் பிரிதலிலே வருத்தத்தை கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, என்னமா அந்த சவுண்டு முடிச்சு, என்னமா பண்றீங்க, இந்த வார்த்தை தான். என்னம்மா என்ற அந்த வார்த்தை எங்களை இன்று வரைக்கும் எங்கள் வாயிலிருந்து நவலாமல் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டார்கள் அனைவரும், என்ன ஒரு ஆம்பளை பசங்க போய் மாமான்னு சொல்லி கூப்பிடுறீங்களே சொன்னாங்க. எல்லாம் என் பிள்ளைங்க நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் சொன்னாங்க. இன்று வரைக்கும் பாடா எங்களை அழைத்ததில்லையே. எந்த எப்படிப்பட்ட பெரும் சராரத்துகளை செய்திருந்தாலும் கூட தவறுகள் அவர்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டு இவன் செஞ்சுட்டாங்க தப்பு, மனசா விட்டு அனுப்புவன் சொன்னாலும் கூட பாடான்னு சொன்னதில்லை, வெளியே போடான்னு சொன்னதில்லை. ஏமா இப்படி பண்ண, உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தனே என்றெல்லாம் வார்த்தைகளை தானே பயன்படுத்துவார்களே ஒழிய அந்த அம்மா என்ற வார்த்தை நிச்சயம் இப்பொழுது நாங்கள் கண்டறிந்துகிறோம். அவர்கள் இந்நேரத்தில் இல்லாமல் சென்று விட்டார்கள். எங்கள் வளர்ச்சிகளை பார்க்க வேண்டும் என்பதனை ஆர்வம் கொண்டிருந்தார்கள் ஹாஜியார் அவர்கள். நீங்களாம் வளரணுமா, இந்த மதரசாவை சேர்ந்து வளரணுமா, இந்த மதரசாவுடைய வளர்ச்சியை கண்கொண்டு பார்க்கணுமா என்பதாக நாம் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நேரமும் மதரசாவை மறந்ததில்லை. சதீதரசு அவங்க ஹஜ்ஜுடைய சமயத்துல உம்ராக்காக போயிருக்கிறாங்க. அப்ப ஜித்தால இருக்கிற சில கடைகளுக்கு வர போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு போன் கால் வந்துச்சோம். என்னன்னு பார்த்தா ஹாஜியார் போன் பண்ணியிருக்காங்க. பண்ணி, நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும், வந்திருந்து எங்க இருக்கிறீங்க, நான் உங்களை வந்து பார்க்கிறேன். யார்? ஹாஜியார் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் உங்களை வந்து பார்க்கிறேன். வந்து பார்த்தவர்கள் இருக்கின்ற அனைத்து கடைகளுக்கும் தன்னுடைய வாகனத்தை வைத்துக் கொண்டு அழைத்து சென்று கடைசியில் ஜித்தாவில் இருக்கின்ற வீடுகளில் அமர வைத்து அவர்களுக்கு விருது வசூலிப்பு செய்துவிட்டு கடைசியாக சொன்னார்கள், என்னென்ன புக்கு வாங்கினீங்களோ அப்படியே ஜெராக்ஸ் எங்களுடைய மதரசாவுக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க என்னென்ன புக்கு உங்க மதரசாவுக்கு வாங்கினீங்களோ அதை அப்படியே எனக்கு எழுதி கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்கு வாங்கணும் என்பதாக சொன்னார்கள். எந்த நேரமும் எந்த நேரத்திலும் என் பிள்ளைகள் ஒரு நபியின் சிப்பத்தாக இருக்கின்ற என் உம்மத்து என்று சொன்னார்கள் அல்லவா. ஒரு மிகப்பெரிய வழியுள்ள மிகப்பெரிய ஒரு சஹாபி பெண்மணி பதிவு செய்தார்கள், நபி அவர்களின் கபரிடத்தில் நாங்கள் சென்று நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது கபரிலிருந்து சத்தம் வந்தது, யா உம்மத்தி என்பதாக சத்தம் வந்தது என்பதாக பதிவு செய்தார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரும் துயரம் கொண்டவர்களாக, அப்படிப்பட்ட மிகப்பெரும் அக்கறை கொண்டவர்களாக என்றென்றும் என் பிள்ளைகள் என்ற வாசகம் ஹாஜியார் வாயில் வராமல் நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் உஸ்தாதை கட்டி பிடிக்கிறதுலாம் ஒரு வராங்க. இதுவரைக்கும் எந்த உஸ்தாதமார்களையும் கட்டி பிடிச்சி நிற்கிற ஒரு நாள் எதுன்னு சொன்னோம்னா நாங்கள் விழா ஆகி செல்ற அந்த நாளில்தான் தனப்பா கட்டிட்டு கட்டி பிடிப்போம். ஆனால் எங்கேயும் தன்னுடைய கல்வை திறந்து வைத்திருந்தவர்கள் ஹாஜியார். எப்போ போய் பார்த்து முசாஃபர்னால கையை இருந்து கட்டி பிடிக்கின்ற பழக்கம் உடையவர், உபசரிப்போடு நடந்து கொண்டவர்கள். அவர்களை பார்த்து நாங்கள் தாடி வைக்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன அருமையா தாடி வச்சிருக்கிறாங்க, அந்த அவர்களை போட்டு கத்தரிக்க வேண்டும் மீசை என்று நாங்கள் ஆசை கொண்டவர்கள். அவர்களின் நடையை பார்த்து இப்படி நடை இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் ஆசை கொண்டவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நிகழ் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடைசியாக எந்த பெருமைக்கும் நாங்கள் உரியவர்கள் என்று மாறுதட்டி சொல்வதற்கான வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் ஹாஜியார் அவர்களுடைய பாடத்திலே பண்டிட்டு படித்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது.
கடைசியாக ஒரு கவிஞர் சொல்லி காட்டுவார், ஹாவுலாய் ஆபாவுக்கும், இவர்கள் தான் எங்களுடைய பெரியவர்கள். இதா இஸ்தமோயாதார் மதாரிஸ், முடிச்சால் இப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து காட்டுக்கு மதரசாவில் இருப்பவர்கள் என்பதாக ஒரு கவிஞர்கள் படித்து காட்டுவார். அதுதான் நிகழ்காலத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. நிச்சயம் ஒரு மனிதன் காலத்துக்கு தகுந்தாற் போல் தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து வைத்து முதலாவதாக எழுத வேண்டும் என்று பெயர் இருந்தால் அது அப்துல் கஃபூர் ஹாஜி ஜமாலி ஹசரத் அவர்களை தவிர வேறு யாரையும் நாம் எழுதி முடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் அவர்களின் தவறை சொல்ற மூன்றையாக ஆக்கிய புரிவானாக. வழிமாறுகளின் மீது காதல் கொண்டவர்கள் அவர்கள், மக்கள் மீது காதல் கொண்டவர்கள் அவர்கள், ஒவ்வொரு நேரம் மதரசாவின் மீது காதல் கொண்டவர்கள் அவர்கள். அவர்களுடைய மக்களாவை அல்லாஹ் பூரா நிரப்பப்பட்டதாக ஆக்கிய புரிவானாக. அவர்கள் எந்த கனவை கண்டார்களோ, என் பிள்ளைகள் 100 என்ற பக்கத்தில் IAS இருத்தல் வேண்டும், 100 என்ற பக்கத்தில் IPS இருத்தல் வேண்டும், அனைத்து பன்முகத்துறையிலும் கால் பதித்த 100 இருத்தல் வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் எங்களை நம்ம அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நம் அனைவரையும் அவர்களின் பெயர் சொல்லும் பிள்ளையாக, அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் என்று பெயர் சொல்பவர்களாக நம்மை அல்லாஹ் உருவகப்படுத்தி தந்தல் புரிவானாக. அனைத்து துறைகளிலும் கிட்டத்தட்ட நம்முடைய 100 உலமாக்கள் எல்லாம் கால் பதித்து விட்டார்கள். இன்னும் கவர்மெண்ட் ரீதியான துறைகளில் கால் பதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. அவர்களுடைய அனைத்து விதமான தேவைகளிலும் அவர்களை பிரிந்து வாழ்கின்ற குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் சபர ஜமீனை நசீபாக்கி அவர்களின் ஏக்கத்தில் இருக்கின்ற எங்களுக்கும் அவர்களின் ஃபைசானை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜாரியாக்கி அவர்களை போன்று நல்லுள்ளங்கள் படைத்தவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. இறுதியாக இவ்வளவு நேரம் தன்னுடைய நினைவலைகளை எல்லாம் ஒரு சின்ன புள்ளியாக அனைவரும் சொல்லிவிட்டு சென்றார்கள். இப்போ வரப்போற ஒரு 100 ஆஜியார்